ஹலோ ஆல். எபிசோட் 7ல் என்ன நடக்குது அப்படின்னா, எல்லாரும் முன்னாடியும் சடாஹட் இவங்க 2 பேர்த்துக்கிட்ட இருந்தும் சீக்கிரமாக ஒரு ஆரோக்கியமான ஆண் குழந்தைய நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிடுறா. இதை கேட்டதுமே 2 பேருக்கும் ஷாக். முக்கியமாக இந்த வார்த்தையை கேட்டு ரொம்பவே கஷ்டப்படுறது டெனிஸ் தான். இதை கேட்டதுமே அவன் ஒரு மாதிரி ஆகிடுறான். ஆயாவும் ஜிஹானும் போய் தான், இல்லை நீ மட்டும்தான் எங்களோட ஒரே குழந்தை, இன்னொரு குழந்தைலாம் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி அவனுக்கு ப்ராமிஸ் பண்ணி அவனை நார்மல் பண்ணுறாங்க. ஆலியா இதை நினச்சி கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது ஜிஹானோட லவர் அவனுக்கு கங்க்ராட்ஸ் பண்ணிட்டு போகிறா. இப்படியே நைட்டாக டெனிஸை தூங்க வச்சுட்டு வெளியே வந்தா. அவளுக்கு ஜிஹானோட ரூமுக்கு போகிறதுக்கு விருப்பமே இல்லை. வேறு வழி இல்லாமல் உள்ளே போய் பார்த்தா அங்கே இருக்கிற ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே சடாஹட் சூஸ் பண்ணுது. ஒரு ரெட் கலர் ட்ரெஸ் அவள் சூஸ் பண்ணியிருப்பா. அதை பார்த்ததுமே கடுப்பாகி அதை கிழிச்சு தூக்கி வீசிட்டு அவள் ரூமுக்கு அவசர அவசரமாக போவா. அங்கே போய் பார்த்தா அவளோட ரூம் லாக் ஆகிருக்கு. பார்த்தா அதை லாக் பண்ணி அந்த ஸ்கீயை கையில் வச்சுருக்கிறது சடாஹட் தான். இனிமேல் இதுவோ ரூம் கிடையாது, உன்னோட ரூம், ஜிஹானோட ரூம் தான், நீ அங்கே தான் இருக்கணும், கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, நீ இனிமேல் உன்னோட கடமை எதுவோ அதை தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அந்த இடத்துல ஜிஹான் வந்து அவளை கூட்டிகிட்டு போயிடுறா. ஜிஹானை ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போய் இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் காட்டி, இதெல்லாம் நான் பண்ண முடியாது, நம்ம 2 பேத்துக்குள்ளே பேசினதையும் நீ மறக்கல, உன் தம்பி இறந்து 1 மந்த் கூட ஆகலை, அதுக்குள்ளே எனக்கு கல்யாணம் ஆயாச்சு, அண்ட் இப்படி நடந்துக்கிறது எந்த விதத்தில் நான் என் குழந்தை முன்னாடி இன்னொரு குழந்தைய பற்றி பேசுறது எந்த விதத்தில் சரி அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லி அவள் அழுகிறா. இங்கே பாரு, நம்ம 2 பேரும் பேசினது நமக்குள்ளே மட்டும்தான், என் அம்மாக்கோ இல்லை வெளியே இருக்கிற அத்தனை பேருக்குமே நம்ம இந்த லைஃப்பை ஒன்றா சந்தோஷமாக வாழ்கிறோம் அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியும், நம்ம அப்படி தான் நடந்துக்கிறோன்னு பேசியிருக்கோம், இதை நினச்சி ஒரி பண்ணாத, அண்ட் தயவு செஞ்சு இந்த ரூம் விட்டு வெளியே போகாது அப்படிமா. இல்லை என்னால் இங்கே தூங்கவே முடியாது அப்படின்னு அவள் சொன்னதுமே, சரி நீ இங்கே தூங்கு, நான் வெளியே போய்க்கிறேன், ஆனால் தயவு செஞ்சு இந்த ரூம் விட்டு வெளியே வராது அப்படின்னு சொல்லிட்டு ஜிஹான் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஆலியா சோஃபாலேயே படுத்து தூங்க ஜிஹான் போய் அவன் லவ்வரை தான் பார்க்குறான். ரியாலிட்டி நடந்த விஷயங்களெல்லாம் சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணுறான். அவளோட லவ்வர் நிறைய இன்செக்யூரிட்டியில் இருந்தாலும் கடைசியில் தன்னை தான் தேடி வரான் அப்படிங்கிறது அவளுக்கு சந்தோஷம்தான். இப்பயே மார்னிங்காக எந்திரிச்சதும் போய் டெனிஸை கட்டி பிடிச்சி விளையாடி சந்தோஷமாக இருக்கா. இந்த சடாஹட் ரூமுக்கு போய் பார்க்கும்போது அவள் எடுத்து கொடுத்த ட்ரெஸ் கிழிஞ்சிருக்கிறத அவள் பார்க்குறா. இதை பார்த்து கடுப்பில் அவள் ஒரு காரியம் பண்ணி வச்சிட்றா. எல்லோரும் சாப்பிட்ருக்காங்க. ஆலியா குளிச்சுட்டு வந்து அவளோட ட்ரெஸ்ஸஸ் பார்க்கும்பொழுது அவளோட அத்தனை ட்ரெஸ்ஸையும் சடாஹட் கிழிச்சு போட்டிருக்கா. ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அவள் எல்லோரும் முன்னாடி கொஸ்டின் பண்ணும்போது, இந்த ட்ரெஸ் எல்லாம் தூக்கி குப்பையில் போடுங்க, நீ ஜிஹானை கல்யாணம் பண்ணியிருக்க, அதனால அல்பர் குடும்பத்தை சேர்ந்தவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணுறாங்களோ அது மாதிரி தான் நீ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சடாஹட் சொல்லுவா. ஜிஹான் எந்திரிச்சு வந்து, உனக்கு என்ன வேணுமோ அதை நான் வாங்கித்தரேன், நீ வரி பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆலியா அடுத்த செகண்ட், எனக்கு என்ன வேணுமோ நான் சம்பாதிக்கிறேன், எனக்கு தேவையானதை நானே வாங்கிக்குவேன், இந்த வீட்டில் இருக்கிற இந்த அல்பர் குடும்பத்தை சேர்ந்த யாரோட காசுலையும் நான் வாழலை அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிடுறா. இதை யாருமே எதிர்பார்க்கல. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.